ஏங்க சாப்பிட. என்கிட்ட உன் திமிரெல்லாம் காட்டிட்டு இருக்காத. சண்டை போட்டது அவரு, நான் ஏன் சாப்பிட கூப்பிடணும்? தின்னா திங்கட்டும், திங்களனா எங்கேயாச்சும் போகட்டும். சம்பாதிக்கிறோன்ற திமிர்ல ஆடாதீங்க. அவதான் சம்பள விஷயத்தை எடுத்து என்கிட்ட சண்டை போட்டா. ஒரு பொம்பளை அவளுக்கே எவ்வளவு ரோஷம் இருக்கும்போது ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். கடைசி ஒருத்தின்னு சாகட்டும். அது சரி, சண்டையை போட்டா நல்லா தின்னுட்டு நிம்மதியா தூங்க வேண்டியது. இவருக்கு அப்படின்னு என் மேல கோவம். நான் அவ்வளவு வேண்டாதவளா போயிட்டேனா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சண்டை போட்டா என்ன நீதான் சமாதானப்படுத்தணும். இந்த கோவக்காரி நான் சமாதானப்படுத்தாம வேற யாரும் சமாதானப்படுத்துவா? என் மேல உங்களுக்கு ஈகோவே இல்லையா மாமா? உங்ககிட்ட சண்டை போட்டு நான் எங்கம்மா போவேன்? சமாதானப்படுத்த நீதான் சீன் போடுவேன். ஓ, அன்னைக்கு அப்படி சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை தானா? உண்மை இல்லையா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன சமாதானம் எல்லாம் ஒண்ணு படுத்த வேணா, போங்க. பாத்தியா, அன்னைக்கு சொன்ன மாதிரி சமாதானப்படுத்த வந்தா சீன் போடுற. இப்படி கோச்சுக்கிறியே, எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன்.